கடகராசிக்காரவங்க வேலைன்னு வந்தா, அது யாருக்கு கீழ வேலை பார்த்தாலும் ஒரு கம்பெனில எம்ப்ளாயியா இருந்தாலும் அசராம உழைப்பாங்க. நம்ம கம்பெனி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் உழைப்பாங்க. எந்த மாதிரியான வேலைன்னா, மிலிட்டரி போலீஸ், மீடியா நல்லாயிருக்கு. நம்ம விஜய் சார் டிவிகே விஜய் சார் வந்து கடகராசி தான். அதுபோல் நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயா கடகராசி தான். மீடியாலேருந்து அரசியலுக்கு வராங்க. அரசியல் அரசாங்கம் ரொம்ப நல்லாயிருக்கு. 2க்குரிய சூரியன் அப்படின்றனால தனம், குடும்பம், வாக்கு அரசியல் அரசாங்கத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு. எவ்வளோ அவங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வாழ்வியல் எக்ஸாம்பிள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள தான் சொல்ல முடியும். இப்போ கலைஞர் ஐயா போட்ட எஃபர்ட்டு, இப்போ நம்ம சார் தளபதி டிவிகே விஜய் சார் போடுற எஃபர்ட்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். மக்களை வந்து கூட்டி, மக்களுக்கு என்ன வேணுங்கிறத வந்து அணுகி, அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு, அதுபோல் கடகம் ஒரு இடத்துல வேலைக்கு போகுது அப்படின்னா, அவங்க முதலாளிக்கு என்ன வேணும்? நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அதை எப்படி 100% அவுட்புட் வந்து நீட்டாக நல்லா வெள்ளையாக தர முடியும் அப்படின்னு இன்டெப்த்தாக உள்ளே போய் ஒரு சின்ன நாலேஜ் கூட இல்லாமல் கடகம் வேலை பார்க்க மாட்டாங்க. உள்ள நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் இறங்கி வேலை பார்ப்பாங்க. ஒரு விஷயம் தெரியலை அப்படின்னா அதை போய் கற்றுக்கிட்டு வரும் கடகம். கற்றுக்கிட்டு வந்து உட்காந்து வேலை பார்த்தா தான் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. கற்றுக்காமல் வேலை பார்த்தா அவங்க மனசு அந்த இடத்துல உட்காந்து வேலை பார்க்க விடாது. ஏன்னா மனசு சும்மாவே ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது வேலை தெரியாமல் வேலை பார்க்குறோமே, இது தப்பாக போயிடுமா, இல்லை சரியாக பண்ணிவிடுவோமா அப்படிங்கிற நினப்பிலே வேலை பார்க்க முடியாது. ஸோ 100% பியூராக ஒரு தூய்மையாக வேலையோட அவுட்புட் வர்றது கடகத்துக்கு சார்.